நெக்ஸ்டன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 2025ஆம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன, இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம். ஆங்கில மாத பலன்கள் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான். அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாட்கள். தமிழ் மாதத்தில் 31 நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயக பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தான். ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். இந்து மக்கள் அப்படியே எழுச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் உங்களுக்கு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த இடமாற்றம் பண்ணலாமா, வேலை வாங்கலாமா, வீடு கட்டலாமா, கல்யாணம் முடிக்கலாமா. அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி, உங்களுடைய கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும், அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாங்க இப்போ உங்களுடைய 12 ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, சக தோழமை நண்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய முழு செயல்பாடு என்னங்கிறத இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் உங்களுக்கு. இந்த மாதத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்களாக இருந்து உங்களுடைய கம்பீரமான தோற்றத்துடன் நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது. மேலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தடைப்பட்டு வந்த அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க என்று சொல்லி உங்கள் மனசே சொல்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு நல்ல மாற்றம் உண்டு. அதேபோல் இந்த ஆவணி மாதத்தில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ அவர்கள் அனைவருக்குமே பெண் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பெண் குழந்தை உறுதியாக இந்த மாதம் நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா பெண் குழந்தையாக உருவாவதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பெண்கள் மூலமாக இந்த மாதத்தில் ஒரு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்கள் தோழியாக இருக்கலாம், உங்கள் கூட வேலை பார்க்குற சக தோழமை நேயர்கள், அதாவது உங்களோட வேலை பார்க்குற சகோதரிகளாக கூட நீங்கள் வேலை பார்க்குறவங்க சகோதரியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்கள், ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் பணி சுமை குறையும். ரொம்ப ஒரு மனிதனுக்கு ஓரளவு தான் வெயிட்டை வைக்கணும். சிம்மராசிக்காரன் எதனால் தூக்கி சமைப்பாங்கிறக்காண்டி 50 கிலோ 100 கிலோ தூக்க வேண்டிய இடத்துல ஒரு 300 கிலோ தூக்கி வச்சா அப்படி தான் இப்போ உங்கள் பிரச்சனையை வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனையை அதிகமாக வச்சுருக்காங்க. எவ்வளோடா தாங்குவேன், ஏன்டா என்னை பொறுமையை சோதிக்கிறீங்க அப்படிங்கும்போது தான் நீங்கள் உங்களை இயக்கி கொண்டு இருக்கீங்கிறது உண்மை. அப்போ இந்த இயக்கம், இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது.
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுதுங்கிறத பார்க்கணும். கடன் சுமையிலிருந்து குறைவதற்கான வாய்ப்புண்டு. படிப்படியாக கடன் குறையும். இந்த கிரக அமைப்பு ரீதியாக ஃபுல் கடன் அடைஞ்சிரும், நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருந்துருவீங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் படிப்படியாக கடன் குறையும். கடனை குறைச்சிக்கிட்டே வருவீங்க. அப்பாடி பரவாயில்லடா, போன மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்ல, இந்த மாதத்துக்கு போன மாதம் பரவாயில்ல. ஸோ இப்படியே சொல்லி அடுத்தடுத்த மாதங்களில் பரவாயில்ல நல்லாயிருக்கு, பரவாயில்லை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் செயல்பாடுகள் உங்களுடைய கிரக ரீதியாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும்னு ஆசை இருக்கும். அப்படியே சோர்வாக இருக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு இயக்கம் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து இதை இயக்கிக்கிட்டே இருந்தால் இயக்கிக்கிட்டே இருப்பீங்க. நோ ரெஸ்ட், நோ ஸ்லோ. ஸ்பீடு அப்படின்னு நீங்கள் தாங்க. உங்கள் அளவுக்கு ஸ்பீடு அப்படின்னு யாரால் இருக்க முடியும் சொல்லுங்கள்? அந்தளவுக்கு ஸ்பீடாக இயக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் உண்டு. இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. தேவையில்லாமல் நான் செஞ்சு கொடுத்துருவேன், நீ பார்த்துக்கோ, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், வேண்டவே வேண்டாங்க. நீங்களாக இருங்க. உங்களுடைய வேலைக்கான விஷயத்தை மட்டும் செயல்படுத்துங்க. யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலும் உங்களை விட்டு கொடுக்க வேண்டாம். அதேபோல் யாருடைய விஷயங்களும் நீங்கள் தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்க்கணும். சும்மா சாதாரணமான கிடையாது, முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெளியூர் பயணம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஊருக்கு கிளம்புற நாளே எல்லா விதமான ப்ராப்பரான விஷயங்களை எடுத்து வச்சுருங்க. லைசன்ஸ்லேருந்து, ஆர்சி புக்குலேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டுலேருந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே ப்ராப்பராக ஒரு பேக் பண்ணி லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மிஸ் ஆகாமல் உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான விஷயங்களையும் கொண்டு போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு செயல்பாடில் மாற்றம், முன்னேற்றம் என்பது கிடைக்கும். அதே மறந்துட்டு போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு யோசிப்பேன், ஐயோ அன்னை ஏற்கனவே சொன்னார், நம்ம இப்படி அவசரப்பட்டு வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ யோசிக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் இருந்தால் உறுதியாக நம்முடைய சிம்ம ராசிக்கு சிம்ம சொப்பனத்தில் அமர்ந்து வெற்றி காண்பதற்கான ஒரு அங்கீகாரம் உறுதியாக உங்களுக்கு கிரக அமைப்பு ரீதியாக ஆவணி மாதத்தில் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய நெக்ஷன் மூலமாக நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு நேயர்களுக்குமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ, அதாவது இப்போ பார்த்தது பொது பலன்களே, உங்களுடைய லைஃப்பில் 20% தான் மாற்றம், ஏற்றம். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும். உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேயர்களுக்குமே புரியும். ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்கிறோம், எந்தளவுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க. அவங்கள நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுக்கிங்களா, பக்கத்தில் எதுவும் கேமரா வச்சுக்கிங்களா, இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு கிரகங்களை, அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா, ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகளாக சொல்லுவோம், லவ் காதல், அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்பொழுது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான ஒரு ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்கும். அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும்போது, இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம். இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன். அவங்கள நான் பார்த்ததில், நான் அவங்கள அதாவது அவங்க என்னை பார்த்ததில், நான் அவங்கள பார்த்ததில்ல, வீடியோ மூலமாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோட ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது
இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை. நம்பிக்கையுடன் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்குமூலமாக கொடுக்குற அளவுக்கு, கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக பலனை துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.